Hey guys, good morning. Today's date is 6/8/2026. இன்னைக்கு Thursday. மார்க்கெட் நேற்று நல்லாவே பை ஆயிடுச்சு. நேற்று நம்ம பேசின மாதிரி தான் நடந்தது. மார்க்கெட் கரெக்ஷனே வரல, அப்படியே பை ஆயிடுச்சு. ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா ஒரு பெரிய கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு மார்க்கெட்டில். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷனில் இருந்து ஒரு பிரேக் வைக்குதுன்னா கரெக்ஷன் மோஸ்ட்லி கரெக்ஷன் வராது, ரொம்ப ரேரு அந்த மாதிரி கரெக்ஷன் வந்துட்டு. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தேவையான லிக்விடிட்டிஸ் எல்லாமே வந்து கிடச்சிருச்சு அப்படின்னும்போது அவங்க திரும்ப வந்து மார்க்கெட்டு கீழே இறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஃப்ளைங் தான். ஸோ மார்க்கெட் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் தான். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து தான் கீழே நமக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து தான் கீழே வந்துட்டு அகைன் இங்கேருந்து மேலே போயிட்டு இப்போ இங்கே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு குட்டி கரெக்ஷன் வந்துட்டு ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் இந்த கரெக்ஷன் நமக்கு கன்ஃபார்மாக இன்றைக்கி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா 4 ஹவரில் மார்க்கெட் நியர்லி 2260 பிப்ஸு. ஸோ $226 வந்து மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிடையாது. ஸோ அதனால் நியர்லி வந்து மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 5% வந்து கிட்டத்தட்ட அப் ஆயிருக்கு. 4 to 5% வந்து மார்க்கெட் நல்லா அப் ஆயிருக்கு நேற்று. அதனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு கன்சால்டேஷன் இங்கே ஃபார்ம் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அகைன் கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்கலாம் இன்னைக்கு அப்படின்னா, இன்கேஸ் டே கேண்டில் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சதுன்னா மார்க்கெட் அப்படியே பொறுமையாக வந்து கீழே வந்துட்டு அகைன் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சைடு. இல்லை மொத்தமாக வந்துட்டு கீழே இங்கே வந்துட்டு பை ஆகுமான்னு கேட்டால் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னுடைய வியூ என்னென்னா மார்க்கெட் உடனே அந்த மாதிரி வந்து ஒரு பை ஆகிட்டு பேரபோலிக்காக டக்குன்னு கீழே வந்துட்டு இப்படி ஏறாது. மார்க்கெட் ஒன்ஸ் பை ஆச்சுன்னா இல்லை செல் ஆச்சுனாலுமே அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லிக்விடிட்டி பில்ட் பண்ணிட்டு தான் கீழே வருவான். ஸோ அதுதான் இங்கே வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சால்டேஷனாவது இருக்கும். ஏன்னா அதெல்லாம் லிக்விடிட்டி பில்ட் பண்ணுற இடம். இப்போ மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம் மார்க்கெட் எப்படி வந்து நமக்கு ட்ரேட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. காலையில் 4 ஹவரில் ஏஷியாலேயே ஒரு நல்ல ட்ரேட் கொடுத்துருக்கு எனக்கு மார்க்கெட். இது 4 ஹவர் சிஆர்டி. மார்க்கெட் இந்த லோ எடுத்துரும் அப்படி இருந்தாலும் 4246 இந்த லோவை மார்க்கெட் கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணிடும். ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா மேபி ஒரு 1 ஹவரில் அகைன் ஒரு குட்டி கரெக்ஷன் மேலே போயிட்டு கீழே வரலாம். ஸோ நம்ம இப்போ 1 ஹவரில் செல்லு பார்க்கணும் அப்படின்னா கூட இப்போ இந்த 1 ஹவரில் நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த செல் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் கரெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த கேண்டிலோட லோவை வந்து மார்க்கெட் உடைக்கணும். உடைச்சதுனா தான் நான் வந்து கன்ஃபார்மாக செல்லு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியும். எனக்கு இந்த லோ வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கன்சால்டேஷன். இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு கூட மேலே ஏறும், சொல்ல முடியாது. ஸோ ஒரு வேலிடான செல்லுனா எனக்கு இந்த லோ எடுக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த லோ மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுன்னா அகெயின் வி கேன் கோ ஃபார் அ செல். ஓகேவா? ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம ஒரு கரெக்ஷன் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இன்றைக்கான கோல்டு அனலைஸ். எனக்கு மார்க்கெட் லோவை பிரேக் வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து செல் பிளான் பண்ண போகிறேன். இதுதான் எனக்கு இன்றைக்கான வியூ. பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஒரு 1/2 ஹவரில். லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆன அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ see you on next video. Thank you so much.